அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தா, தகுதியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எதையாவது உளறுனோம்னா, அவன் வந்து உண்மை சொல்கிறானா, பொய்ய சொல்கிறானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருக்கும் தெரிய போறதில்ல. யூடியூப்னா அது வந்து அப்படியே உண்மைய நெனச்சுக்கிட்டு பார்க்குறவங்கலாம் இருக்கிறாங்க. 99% இந்த யூடியூப்ல பேசுகிறவனுங்கெல்லாம் எந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாம தான் எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசிட்டு இருப்பானுங்க. அந்த மாரி ஒருத்தன் தான் இவன். இவன் இந்த சினிமா விமர்சனம் பண்றேன்ட்டு இவனுடைய ஜாதி ஆட்கள் அல்லது இவன் எந்த மதத்தை சேர்ந்தவனோ அந்த ஆட்கள் படம் எடுத்தா அதை பாராட்டிட்டு இருப்பான். மற்றவங்கெல்லாம் இது பண்ணோம்னா அதை எதிர்த்து சொல்லிட்டு இருப்பான். உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து சங்கின்னு சொன்னான்னா அவன் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நச்சு சீர்கேடை உண்டாக்கக்கூடிய ஒருத்தன் தான் சங்கின்னு சொல்லுவான். அதே போல் அங்கின்னு ஒருத்தன் சொன்னான்னா அது அவன் மக்களை வந்து சீர்குலைக்கிற ஒரு ஒரு முள் செடி மாதிரி. இந்த அங்கி, சங்கி, லுங்கி இந்த 3 பேரை வச்சுக்கிட்டு மற்றவங்கள அடைமொழி சொல்லி எவன் பேசுகிறானோ அவனெல்லாம் இழி பிறவி, அதாவது இருக்கிறதுலேயே கீழ் சாதியில் பிறந்தவனுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். கீழ் சாதினா கீழ் புத்தி உள்ளவனுங்க, உயர்ந்த குணமெல்லாம் இவனுக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பொறப்பு தான் இந்த விமர்சனம் பண்ணுற இந்த பொறப்பு. இது வந்து எதுக்காக நான் இவ்வளோ கடுமையாக பேச வேண்டியது இருக்குன்னா, இந்த யூடியூப்பில் இருக்கிறத நிஜம்னு நினச்சிட்டு நாட்டில் என்ன நடக்குது, அதனுடைய உண்மை நிலவரம் என்னங்கிறதெல்லாம் மக்கள் தெரியாமல் இந்த மாதிரி ஆட்கள் சொல்லக்கூடிய அறிவிழந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுகளெல்லாம் வச்சுட்டு அது நிஜம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்படி பொய்யான வரலாறை தமிழ்நாட்டில் பல பேர் உருவாக்கிட்டு வர்றானுங்க. அதில் வந்து சில பேர் தெரிஞ்சு செய்கிறானுங்க, சில பேர் வந்து இதனுடைய வீரியம் என்ன, பிற்பகுதியில் பிற்காலத்தில் இது எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறதெல்லாம் அறியாமையில் சொல்கிறவனுங்க. இது இவன் என்ன ரகம்ங்கிறத நம்மளால் அறுதிட்டு கூற முடியாது. இது ஒரு பன்னாடை மாதிரி வந்து இந்த சினிமா விமர்சனம் பண்ணுற மாதிரி இடையில ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறான். அது என்னன்ட்டு பார்ப்போம். படம் நல்லா டீசெண்டாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சில குபீர் சிரிப்பு சீன்களும் வந்துடுச்சு படத்தில். அதாவது இவன் மிகப்பெரிய அறிவாளியாமா. மற்றவங்கள பார்த்து சிரிக்கிற அளவுக்கு குபீர் சிரிக்கிற அளவுக்கு இவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்ட்டு. படம் எடுக்கிறவன் அவனுடைய கருத்து அடிப்படையில் படம் எடுக்கிறான். அது நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று தான். எந்த படம் எடுத்தாலும் தேவையில்லாத ஒன்று தான். அது வந்து என்னென்னா பொழுதுபோக்குக்காக எடுக்கப்படுறது. அதில் போய் நொட்டை சொல்லிகிட்டு இருக்கிறான்னா இவனுக்கு என்ன அளவுக்கு அறிவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குபீர் சிரிப்பு வருதுன்னா சொன்னோம்னா இவன் பெரிய அறிவாளியாமா, இவனுக்கு எல்லாம் தெரியும், அதனால் வந்து அதை பார்த்தா இவனுக்கு குபீர் சிரிப்பு வருது. இவனை பார்த்தா தான் நமக்கு குபீர் சிரிப்பு வருது, கிறுக்கு பயலாக இருக்கிறானே அப்படின்னு. மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தப்போ ஒரு தடவை இந்த 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்ட்டு அப்பா 1970களில் வந்து பணம் மதிப்பிழப்பீடு செஞ்சு அந்த 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி பல பேர் வந்து அதை காகிதமாக எடுத்து குப்பையில் போட்டாங்க. அந்த மாதிரி திருப்பி இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு இதை செஞ்சுருக்குது சமீபத்து காலத்துக்குள்ள. அதை வந்து இவன் விமர்சிச்சிருக்கிறான். எப்படி விமர்சனம் பண்ணுறான்னு பாருங்கள். இவனுக்கு எல்லாம் தெரியுமாமா. அதாவது இவன் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் இதில் போஸ்ட்டில் இருந்த மாதிரி இவங்ககிட்ட வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி அதனால் எந்த பயனும் நடைபெறலை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இவனுக்கு இதுபோல் செய்திகளெல்லாம் மக்கள் பார்க்கும்போது அதை நிஜம்னு நினச்சிக்குவாங்க. இவன் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. நம்ம ஜி கூட இந்த டிமானிசேஷன் கொண்டு வந்து 500,000 ரூபாலாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, அதாவது ஜின்னா மோடியை சொல்கிறான், பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை வந்து சொல்கிறான். என்னமோ மோடி தான் இதை செஞ்ச மாதிரி. ஃபினான்ஷியல் ரிசர்வ் பேங்கில் இருக்கிற அதிகாரிகள் பல பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து தான் இப்படி போயிட்டுருக்குதுங்க, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது இப்படி செஞ்சிடலாங்களான்ட்டு பிரதமர்கிட்ட அறிவுரை கேட்பாங்க. அதாவது அனுமதி கேட்பாங்க, அறிவுரை கிடையாது, அனுமதி. ஏன்னா பிரதமருக்கு ஃபைனான்ஸை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. அப்படிங்கிறது இந்த பன்னாடைக்கு தெரியாது இல்லையா. ஒரு காலகட்டத்தை குறிப்பிட்றதுக்காக இப்போ மொரார்ஜி காலம் அப்படின்னா மொரார்ஜி பிரதமராக இருந்த டைமில் ஒரு தடவை டிமானிசேஷன் வந்தது அப்படிங்கிறக்காக ஒரு அடையாளத்துக்காக மொரார்ஜி தேசாயை சொல்கிறோம். உடனே மொரார்ஜி தேசாய் குத்த வச்சு உட்காந்து இதெல்லாம் பண்ணுது அப்படின்ட்டு நினச்சிக்கக்கூடாது. அந்தளவுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டில் அடிப்படை அறிவு இல்லாமல் தான் எல்லாருமே இருக்கிறானுங்க. மினிஸ்டரில் கேளு, அவனுங்களை இதே முதலமைச்சரே இப்படி தான் சொல்லுவான். அப்படி ஒரு அடிப்படை அறிவு இல்லாத, ஆனால் முதலமைச்சர் எல்லா பொறுப்புகளையும் செயல்களையும் அதிகாரிகளை கூப்பிட்டு அவங்களுடைய முடிவுகளைத்தான் முதலமைச்சர் வெளியிடுறது. அப்போ வந்து இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இது என்ன அடிப்படைங்கிறது தெரியாத போது இந்த மாதிரி ஒரு சாதாரண பன்னாடைக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் சங்கிகளாலே அது ஏன் செஞ்சாருன்னு முட்டு கொடுக்க முடியாமல் டயர்டாகி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த
டிமானிட்டேஷன் செஞ்சதால் நாட்டுக்கு எந்த பலனும் இல்லைன்ட்டு இவன் கண்டுபிடிச்சிருக்கிறான் பார்த்து. இவனுக்கு என்ன தெரியும்? இவன் கையில் 1000 ரூபா அதிகபட்சம் இருந்திருந்தாலே அந்த காலகட்டத்தில் அதுவே பெரிய விஷயம். அதனால் இவன் தன்னை வச்சுக்கிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கிறான். இந்தியாவுக்குள்ளே எத்தனை கோடிக்கணக்கான பேர் கோடிக்கணக்கில் கள்ள பணத்தை வச்சுட்டு கருப்பு பணத்தை வச்சு பதுக்கி வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்கிறது இவனுக்கு தெரியுமான்னா தெரியாது. ஏன்னா இவனுடைய வாழ்வாதாரமே ஒரு 1000 ரூபா தான் அதிகபட்சம். அந்த 2000 ரூபா மாற்றுறதுக்கு 2000 ரூபா கொடுக்கும்போது 1000 ரூபா எங்கேயாவது கடன் வாங்கித்தான் இவன் மாற்றியிருப்பான். இவன் கையில் 1000 ரூபா தான் இருந்திருக்கும். அப்புறம் இன்னொரு 2000 ரூபா தான் பேங்க்லேருந்து கொடுக்க முடியும். அப்படின்னா 1000 ரூபாய் கொடுக்குறதுக்கு 500 ரூபாயும் இல்லை, 100 ரூபாயும் இல்லை, ஒன்லி 2000. அப்படிங்கும்போது இவன் எங்கேயாவது கடனை வாங்கி 2000 வாங்கியிருப்பான். இவனெல்லாம் டிமானிஸ்டேஷனை பற்றி பேசுகிறான் அப்படின்னா நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு இவன் சேனலை பார்த்துட்டு நெஜன் நம்பர் பண்ணாடை எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அதனால் ஆயிரக்கணக்கான கோடி பணங்கள் காகிதமாக போயிடுதுங்கிறது அவனவன் பணத்தை இழந்தவனுக்கு தான் தெரியும். இவனுக்கு தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. எவ்வளோ பணத்தை கள்ளக்கணக்கில் வச்சு கருப்பு பணமாக வச்சுருந்து அது செல்லாமல் போன பிறகு பேங்க்லேயும் கட்ட முடியாது, வேறு பக்கம் மாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாமல் பொட்டிக்கல்ல போட்டு குழியை தோண்டி நிலத்துக்கடியில் புதைச்சி வச்சுட்டு காத்துட்டு இருந்தவனுக்கு தான் ஏராளம். அது மாதிரி எல்லா விஷயங்களிலும் இந்த மாதிரி கேனப்பயலுக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உருட்டிகிட்டு இருப்பானு. நாட்டில் நடந்தது உண்மையாலுமே பல 1000 கோடி பணம் இன்றைக்கும் காகிதமாக வச்சிட்ருக்கிறானுங்க. என்றைக்காவது ஒரு நாள் வேறு ஆட்சி அது மாறுச்சுன்னா அதை செலுத்திடலான்ட்டு உட்காந்துட்டு இருக்கிற முட்டாளுகள்லாம் இருக்கானுங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தை பற்றி தெரியாமல் எத்தனை 1000 கோடீஸ்வரனுங்க தமிழ்நாட்டில் முதற்கொண்டு இந்தியாவில் முழுக்க இருக்கிறானுங்கன்ட்டு இவனுக்கு தெரியுமா? அவனுங்களே இவங்ககிட்ட சொன்னானுங்களாம், என்ற பணம் இவ்வளோ நான் வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு, ஒன்றுமே நடக்கலை அப்படின்ட்டு. அவனாம பணத்தை மதிப்பிழப்பு மூலமாக நட்டமடைஞ்சவனுக்கு தான் அதனுடைய இது தெரியும், அந்த வழி எல்லாம். கேனத்தனமாக உட்காந்துட்டு என்னமோ பிஜேபிக்கு இவன் ஆப்போசிட்னா ஒன்று இவன் இஸ்லாமிய அந்த இனத்தில் பிறந்தவனாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த திராவிட கட்சிகளில் இருக்கிறவனாக இருக்கும். இது மாதிரி எதிர்கட்சிகள் இருக்கிறவங்க இப்போது திராவிட கட்சி பேசணுன்னா ஒன்று இந்த மாதிரி பிஜேபி, அதாவது திமுகவை பேசணும்னா பிஜேபி, ஏடிஎம்கே, அப்புறம் இந்த சீமான் மாதிரி ஆட்கள், அப்புறம் இன்னும் எவனவனோ தோணாந்தோர்த்தியெல்லாம் இருக்கிறானுங்கள, இவனுங்களாம் இருந்தான்னா அவனை பேசணும், அவனாக இருந்தான்னா இவனை பேசணும். பைத்தியக்கார பயலுக்கு தானே இவனுக்கு 2 பேருமே பைத்தியப்பார பிடிச்ச நாய்க்கு தான் அப்படிங்கிறது நம்ம. இவன் அவன் மேலே அவதூறு பரப்புவான், அவன் இவன் மேலே அவதூறு பரப்பும். இதையெல்லாம் எங்கே செய்வானுங்கன்னா பொது வெளியில் செய்வானுங்க. மக்கள் ஏமாளி முண்டங்கள் தானே, இவனுக்கு 2 பேர் சொல்கிறது நிஜம் நினச்சிட்டு அதில் பாதி பேர் இந்த பக்கம் சாய்வானுங்க, இதில் பாதி பேர் இந்த பக்கம் சாய்வானுங்க. இப்போ நம்ம மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த பன்னாட பயலுக பூரா திருட்டு பயலுக அப்படிங்கிறது தெரியறதுனால நமக்கு தெளிவாக தெரியும், 2 பேருமே பித்தலாட்டக்காரனுங்க, 2 பேருமே உருட்டுறானுங்க, பூரா புழுகு மாதிரி நாயிக அப்படின்ட்டு நமக்கு தெரியுது. அந்த மாதிரி இருக்கணும். பொதுவாக என்ன நடக்குதுங்கிறது தான் மக்களுக்கு எடுத்து சொல்லணுமே தவிர, ஒரு சார்பாக வச்சுக்கிட்டு நான் இவனுக்கு சார்பாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் மக்களை கேனைகளாக்குறது, இந்த மாதிரி முயற்சிகளெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு பொது வழியில் ஒரு நியூஸ் சேனல் அப்படி தான் இருக்குது, பாதி பேர் அவனுக்கு பாதி பேர் இவனுக்கு. அவனும் கட்சிக்கார ஒரு சேனல் ஆரம்பித்து வச்சுக்கிட்டு அது என்னமோ ஒழுக்க சேலம் மாதிரி சொல்லிகிட்டு இருப்பானுங்க, உட்காந்துக்கிட்டு மற்றவனை திட்டிகிட்டு இருப்பானுங்க. பூரா மெண்டல் பையனுங்க. இந்த யூடியூப்பே எடுத்து பார்த்தீங்கன்னா குரங்கு பயல்களாட்ட ஏகப்பட்ட சேனல் இருக்கும். பூரா ஒவ்வொருத்தனும் எதிர்கட்சின்ட்டு இன்னொருத்தனை பேசிகிட்டு இருப்பானு உட்காந்து, அவன் செய்கிற அயோக்கிய தானே. அப்போவே சொன்னான், இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பார்த்திவன் அங்கே எங்கேயோ போய் ஆந்திராவில் போய் எதையோ பேசி போட்டு வந்துட்டான். இவனுக்கெல்லாம் இந்த தமிழ் தேசியன்னு ஓட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பானுங்க. இவனெல்லாம் உண்மையிலுமே தமிழனுக்கு தான் பிறந்தானா அப்படிங்கிறதெல்லாம் எந்த மரபணுவை வச்சு எங்கே நிரூபிக்க முடியும்? இருந்தாலும் இவன் தமிழனா தன்னை நினச்சிட்டு அவனை பிடிச்சிட்டு அவனை ஆந்திராக்காரன் நாயுடுன்னு ஓட்டு நினச்சிட்டு அவனை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அதனால் யூடியூப்பில் உட்காந்துட்டு பூரா பைத்தியக்கார பயலுக்கு உளறிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி இவன் உளறி வச்சுருக்கிறான். டிமானிட்டேஷனை பற்றி முழுமையாக தெரியணும். எத்தனை பேர் பணத்தை இழந்தாங்கிறது, அந்த பணத்தை இழந்தவனுக்கு ஒரு 10 பேர் சொன்னா தான் நம்பி. அவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாத விஷயத்தை எப்படி நம்ம நிரூபிக்கிறது? அதனால் இந்தியாவில் டிமானிட்டேஷன் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. அது யாருக்கும் கிரெடிட் கிடையாது.
அது அரசில் ரிசர்வ் பேங்கில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இந்த மாதிரி கிறுக்கு பையனுக்கு போடுற வீடியோலெல்லாம் நிஜம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பல விஷயங்கள் இப்படி தான் இருக்குது. 99% பொய்யான விஷயங்கள். அதையெல்லாம் நிஜம்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்த்துட்டு அப்புறம் வந்து அதை நம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இன்னொரு வீடியோவில் இது போன்ற கிறுக்கு பையன்கள் எல்லாம் இனிமேல் தோல் உரிக்கலாம் அப்படின்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.